இந்த வீடியோல வந்துட்டு நம்ம ஆங்குலரை எப்படி வந்து லோக்கல்ல வந்து யூஸ் பண்ண போறோம், அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணணுங்கிறது தான் பார்க்க போறோம். அண்ட் இதுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம ஆங்குலரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்க போறோம். தென் வந்துட்டு ஆங்குலரை நம்ம ஒரு விஷுவல் ஸ்டுடியோல ஒரு ப்ராஜெக்ட்ல எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ண போறோங்கிறதும் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆங்குலரை 2 விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு லோக்கல்ல நம்ம வந்து டூல்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி நம்ம லோக்கல் சிஸ்டம்ல நம்ம யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்துட்டு அவங்களோட ஆங்குலரோட வெப்சைட்லயே போயிட்டு நீங்க அவங்களோட கோடிங்ஸ் எல்லாமே டைப் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதோட ஒரு பேஜ் தான் இது. ஜஸ்ட் ஆங்குலர்னு டைப் பண்ணீங்கனாலே இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் ஆங்குலர்ல ஹோம் போய்க்கோங்க. ஹோம் போயிட்டீங்க அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா வேர்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஓகே, வேர்ஷன் 18 வரைக்கும் இருக்குது இப்போ ஆங்குலரு. வேர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அது வேர்ஷன்ஸ் உங்களுக்கு தேவையான வேர்ஷன்ஸ்க்கு மாதிரி மாற்றிக்கலாம். அண்ட் தென் வந்து ப்ளே கிரவுண்டுன்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கோடிங்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே டைப் பண்ணி நீங்கள் இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே அவங்களோட நான் சொன்னேன்ல லோக்கலில் என்னென்னா நம்ம வந்து டூல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறோமோ அது எல்லாமே ப்ரீ பில்டாக வந்துட்டு அவங்க ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால நம்ம எதுவும் இன்ஸ்டால் பண்ணணும்னு தேவையில்ல. ஜஸ்ட் கோடிங் நம்ம டைப் பண்ணி நம்ம வந்துட்டு அவுட்புட் எடுத்துக்கலாம். அண்ட் தென் வந்து உங்களோட கோடிங் வந்து லாஸ்ட்டாகவும் நீங்கள் வந்துட்டு இந்த டவுன்லோட் கரண்ட் சோர்ஸ் கோடுன்னு சொல்லியிருக்கோம் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சோர்ஸ் கோடையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு எதுக்கு லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணணும், எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் வந்து ஆங்குலர்லேயே வந்துட்டு அவங்களோட வெப்சைட்லேயே டைப் பண்ணி யூஸ் பண்ணுறேன், நான் இப்போ லேர்னிங் ஸ்டேஜஸில் தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் இருக்கீங்க, அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட கோடிங்ஸ் எல்லாமே நீங்கள் ஆங்குலர் வெப்சைட்லேயே நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. நீங்கள் எப்பயுமே லோக்கலில் தான் வச்சுக்கணும். ஏன்னா நிறைய கிட்டுலாம் யூஸ் பண்ணுவீங்க, அந்த வேர்ஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களோட லோக்கலில் தேவைப்படும். இப்போ லோக்கலுக்கு நீங்கள் சில இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம லோக்கலில் இன்ஸ்டால் பண்ணோம் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த டெர்மினல்னு இருக்கும். அந்த டெர்மினலை வந்து உங்களோட லோக்கலில் சிஸ்டமில் ரன் பண்ணிக்கோங்க. அது வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா விண்டோஸ் பவர் ஷெல் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிட்டு உங்களோட டிஃபால்ட் பாத் வந்து இங்கே கொடுக்கும். நீங்கள் வந்து பாத் மாற்றுறது வேணும்னா நீங்கள் கமெண்ட் சிஎம்டி ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படி வந்து பார்த்தனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போதைக்கு டிஃபால்ட் பார்த்து எடுத்துக்கிறேன். சி யூசர்ஸ், என்னோட யூசர் நேம், அதுதான் என்னோட இந்த பாத்தில் தான் என்னோட ப்ராஜெக்ட் இருக்குது. இந்த பாத்தில் தான் என் ப்ராஜெக்ட் ரன் ஆக போகுது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை நான் புதுசாக யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் ஆல்ரெடி வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் 1 by 1 அப்படி காட்டுறேன். இது வந்து நீங்கள் பார்த்து தான் டைப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆங்குலர்லேயே வந்துட்டு அவங்களே எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும், ஏது யூஸ் பண்ணணும், இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஆங்குலர் நீங்கள் வரணும்னா உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், HTML CSS இந்த 3மே தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி டைப் ஸ்கிரிப்டையும் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த டைப் ஸ்கிரிப்டோட அந்த சின்டாக்ஸோட காம்பினேஷனில் தான் உங்களுக்கு ஆங்குலரும் வரப்போகுது. ஆங்குலர் JS டிஃப்ரெண்ட் வெர்ஷன் 1, வெர்ஷன் 2லேருந்து வரதெல்லாம் ஆங்குலருக்கு மாறி இருக்குது. எதுலனா டைப் ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி மாறி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி உங்களுக்கு டீட்டெயில்டாக. டைப் ஸ்கிரிப்டோட வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு தரேன். இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டு டூல் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று என்னன்னா nodejs அண்ட் தென் வந்து NPM பேக்கேஜ் மேனேஜர். இந்த ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் வந்து இந்த எது மூலியமானா ஆங்குலரோட CLI கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓகே, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் இந்த கான்செப்டில் தான் உங்களுக்கு இந்த பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, பேக்கேஜஸை எல்லாமே ரன் பண்ணுறது எல்லாமே இந்த ஆங்குலரோட CLI ப்ராசஸ் மூலியமாக தான் ரன் ஆகுது. அதுக்கு இந்த ரெண்டுமே டூல் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கணும். ஓகே, இன்ஸ்டால் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி டெர்மினலில் ஓப்பன் பண்ண சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து இதுதான், npm install g @angular/cli@17. இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலிருந்து எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே ரன் ஆகும். ஓகேங்களா? அந்த ப்ராசஸ் எல்லாமே இந்த கமாண்டை ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கிறீங்க. டைப் பண்ணோன்னே உங்களுக்கு ப்ராசஸ் எல்லாமே ரன் ஆகும். எது வரைக்கும் அப்படின்னா இது வரைக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா 72 பேக்கேஜஸ் ரிமூவ்டு. உங்களுக்கு அதில் என்னென்ன வேணும், என்னென்ன சப்போர்ட் சிஸ்டம் வேணுமோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு அந்த கமாண்ட் லைன்லேருந்து இன்ஸ்டால் ஆயிரும் உங்களோட லோக்கலில். ஓகேயா? லோக்கலில் இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும், எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு நோட்டீஸ் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அடுத்த கமாண்ட் வந்து நீங்கள் வந்து
உங்களோட ஆப்பை வந்து கிரியேட் பண்ணுறீங்க. இந்த ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நோட்.js உங்களோட சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருக்கான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணல, பட் ஆனால் நான் வந்துட்டு என்னோட அப்ளிகேஷனை நான் கிரியேட் பண்ண போயிட்டேன் அப்படின்னா கூட உங்களுக்கு கண்டிப்பாக எரர் வரும். ஓகே, இந்த எரர் பார்த்தீங்க இப்போ நான் வந்து என்னோட ஆப்பை வந்து கிரியேட் பண்ணுறேன். என்பிஎம்மை கிரியேட் பண்ணிட்டேன். என்பிஎம் ஓகே ஆயிடுச்சு. பட் நோட்.js நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் வந்து கிரியேட் பண்ணல. இன்னும் என்னோட இதில் நான் இன்ஸ்டால் பண்ணலை என்னோட சிஸ்டமில். இருந்தாலும் நான் வந்து ஒரு ஆப்பை வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். எப்படின்னா ng new my _ app. இது வந்து உங்களோட அப்ளிகேஷனோட நேம். ஓகே, நீங்கள் என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இதோட கமெண்ட்ஸுமே இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும். ஓகே, நான் வந்து இந்த செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா என்பிஎம்க்கு அடுத்து இந்த செகண்ட் லைனை நான் வந்துட்டு யூஸ் பண்ணலை. சப்போஸ் நான் ஏதாவது எரர் வச்சிருந்தா, எரர் ஏதாவது வந்துச்சுன்னா நான் யூஸ் பண்ணிக்கலான்னு ஸ்கிப் பண்ணிடுவேன். என்ன அப்படின்னா, இது உங்களுக்கு எரர் சொல்லுது பார்த்தீங்கன்னா, என்னால் ஆப்பை வந்து கிரியேட் பண்ண முடியல. எதனால் அப்படின்னா, எனக்கு ஒரு செக்யூரிட்டி எரர் அடிக்குது. அப்போ வரும்போது நீங்கள் இந்த கமாண்டை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த செக்யூரிட்டியோட பாலிசி வந்து சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் ஆயிருச்சுன்னா உங்களோட அடுத்த கமெண்டை வந்து உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். திருப்பி நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோட செக்யூரிட்டியை சேஞ்ச் பண்ணிவிட்டு ng new my app என்னோட ஒரு மை ஆப்புங்கிற ஒரு அப்ளிகேஷனை நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நோட்.js வேர்ஷன் வந்து 16 வரைக்கும் தான் இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, ஆங்குலர் CLI வந்து என்ன கேட்குது, மினிமம் நோட்.js வேர்ஷன் எப்படின்னா இருக்கணும்னா வேர்ஷன் 18 இருக்கணும்னு கேட்குது. அப்போ எனக்கு 16 வரைக்கும் தான் இருக்குது, டிடெக்டட் இருக்குது அப்படின்னா வேர்ஷன் 18 நான் இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் அதுக்கும் கமெண்ட்ஸ்லாம் இருக்குது. பட் நான் வந்து என்னென்னா வெப்சைட் மூலியமாகவே போய் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நோட்.js அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நோட்.js வேர்ஷன் 22 அந்த ரீசெண்ட் வெர்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த டவுன்லோட்ஸில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் திருப்பியும் டெர்மினல் வாங்க. ஓகே, டெர்மினல் வந்துட்டு திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட புது ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான கமெண்டை நான் கொடுக்குறேன். ng new my app. மை ஆப்புங்கிறது என்னோட ப்ராஜெக்டோட நேம் நான் கொடுக்குறேன். என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணோன்னே உங்களுக்கு 2 கொஸ்டின் கேட்குது. என்ன ஸ்டைல் ஃபார்மெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்ட்டு ஒரு 3-4 ஸ்டைல் ஃபார்மெட் உங்களுக்கு கொடுக்கும். நான் வந்து நார்மல் CSS தான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் வந்து ஏன்னா SCSS அந்த மாதிரி 3-4 ஆப்ஷன்ஸ் கேட்டுச்சு எனக்கு. நான் வந்து CSS எனக்கு போதுமானதுன்னு சொல்லிட்டு நான் CSSன்னு டைப் பண்ணி செலக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். நீங்கள் ஜஸ்ட் CSS செலக்ட் பண்ணி நான் போகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஃபார்மெட்டில் ஸ்டைல் ஷீட் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சர்வர் சைடு ரெண்டரிங்கை நான் வந்துட்டு எனேபிள் பண்ணணுமா, SSR ப்ரீ ரெண்டரிங் சொல்லிட்டு எனக்கு இதை பற்றி ஐடியா இல்லை இப்போதைக்கு. அதனால நான் வந்து நான் கொடுத்து நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் சர்வர் சைடு நான் வந்து என்னோட லோக்கலில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால நான் பெருசாக வந்து இதை யோசிக்கலை. இது வந்து நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து ஃப்யூச்சரில் நான் சொல்கிறேன் என்ன ஏது அப்படின்ட்டு. அதனால நான் கொடுத்துட்டோன்னா எனக்கு வந்து பேக்கேஜ் வந்து இந்த 2க்கும் பேஸ் பண்ணி எனக்கு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, எல்லாமே கிரியேட் ஆகி சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்துருச்சு. பேக்கேஜ் இன்ஸ்டால் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ பேக்கேஜ் வந்து கிரியேட் ஆகிருச்சு. எங்கே கிரியேட் ஆகிருக்கும், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னோட லோக்கல்லனா C டிரைவில் யூசர்ஸு என்னோட யூசர் நேமு. ஓகே, இது எங்கே இருக்குது, இந்த பாத்தில் தான் நான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பாத்தை வேணுனாலும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். CMD கமாண்ட் மூலியமாக உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கரெக்டுங்களா? இப்போதைக்கு நான் என்னோட லோக்கலில் நான் இங்கே தான் வச்சுருக்கேன். இதில் வந்து மை ஆம்ப் இதுதான் என்னோட ப்ராஜெக்ட். இப்போ எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிருச்சு. இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணணும். ஓகே, நான் வந்து எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. நான் வந்து ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்ட். என்ன கமாண்டு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பாத்தை வந்து இருக்கிற பாத்தோட இன்னொரு ஃபோல்டரையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா உங்களோட அப்ளிகேஷனோட அந்த நேம் இருக்குல்ல, அந்த ஃபோல்டரை நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ CD ஸ்பேஸ் மை ஆப் இதெல்லாம் நார்மலான CMD கமாண்ட்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ நான் வந்து என்னோட பாத்தில் மை ஆப்புங்கிறத நான் ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ng serve open அப்படிங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி என்னோட ப்ராஜெக்டை நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது மாதிரி நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோடனே
ப்ராஜெக்ட் எல்லாமே ரன் ஆகும். ரன் ஆகிட்டு உங்களோட லோக்கலோட யூஆர்எல் கொடுத்துரும். ஓகே, யூஆர்எல் கொடுத்துரும். சப்போஸ் வந்துட்டு ஓப்பனும் ஆயிரும், ப்ராஜெக்ட் ஓப்பனும் ஆயிரும். சப்போஸ் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க, திருப்பியும் எனக்கு செக் பண்ணோன்னா, நீங்கள் வந்து இந்த சிஎம்டியை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் எதுவுமே உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது. நீங்கள் வந்து ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ரௌசரில் போட்டிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரன் ஆயிரும். இப்போ இதுதான் என்னோட அப்ளிகேஷன். இந்த டெம்ப்ளேட்டில் தான் என்னோட ப்ராஜெக்ட் இருக்குது. ஏன்னா டிஃபால்ட்னால இது எல்லாமே உங்களுக்கு இன்பில்ட்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன்று ஓன் ப்ராஜெக்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கும் போது உங்களோட டெம்ப்ளேட் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி செட்டப்பில் தான் நீங்கள் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் ஆங்குலர் ப்ராஜெக்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நான் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னோட ப்ராஜெக்டை வந்து நான் சேஞ்ச் பண்ணணும், ஏதாச்சும் கோடிங்ஸை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் விஷுவல் ஸ்டுடியோவோ இல்லை விஷுவல் ஸ்டுடியோ கோடோ நீங்கள் என்ன மாதிரி ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் த ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் இருக்கும்ல, அந்த மை ஆப்புங்கிற அந்த ஃபோல்டரை, அந்த ஆப்பையே வந்து அந்த ஃபோல்டரே வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்டில் உள்ளே கொண்டு வந்துருங்க. உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அதில் உள்ள எல்லா ஃபோல்டர்ஸுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ இதுதான் வந்துட்டு என்னோட இண்டெக்ஸ் பேஜ். இந்த இண்டெக்ஸ் பேஜ்லேருந்து இதுக்கு தேவையான app.anglerக்கான காம்பனண்ட்டு, ஓகே, ரவுட்ஸு, கான்ஃபிகர், இது எல்லாமே ஆப்புங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளே வரும். இது எல்லாமே நான் வந்து அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இது எப்படி இன்ஸ்டால் பண்ணி லோக்கலில் செட் பண்ணுறதுங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் 1 by 1 நான் சொல்கிறேன். என்ன கான்ஃபிகர்னா என்ன, ரவுட்னா என்ன, காம்பனண்ட்னா என்ன, இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம டைப் ஸ்கிரிப்ட்லேயே ஓரளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஐடியா இருக்கணும், டைப் ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்ட் தென் வந்துட்டு அதோட ஸ்டைல் ஷீட் எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா, இதில் இந்த app.component இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைட்டில் தான் இங்கே வந்து ஷோ ஆகுது. இந்த வெப்சைட்டில் ஹலோ மை ஆப்புங்கிறது டைட்டில் தான் ஷோ ஆகுது. இப்போ நான் இதை சேஞ்ச் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிட்டேன், ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நான் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். 1 நான் கொடுத்துட்டு கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டேன். கண்ட்ரோலர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு உங்களோட அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த பேஜுக்கே போனீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிரும்னா சர்வர் ரன் ஆகி உங்களுக்கு இங்கேயுமே வந்து சேஞ்சஸ் நடந்துடும். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களோட டெர்மினலில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1 by 1 உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இங்கே பாருங்கள். பேஜ் ரீலோட் சென்ட் டு கிளைண்ட். நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க, அந்த பண்டில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அந்த சென்ட் பண்ணிடும், அப்ளிகேஷனுக்கு சென்ட் பண்ணி ப்ரௌசர் மூலியமாக உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிரும். ஓகேங்களா, நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு ரீஃப்ரெஷ் பண்ணணும்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அந்த டெர்மினலில் ரன்லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஆங்குலரோட சிஎல்ஐ வந்து ப்ராசஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே, நான் ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டேன். முக்கியமானது என்னென்னா nodejஸும் என்பிஎம்மும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகணும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆங்குலரோட சிஎல்ஐ யூஸ் பண்ணி நீங்கள் அந்த கமெண்ட்ஸை வச்சு நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதா இருக்கட்டும், தென் ரன் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கப்புறம் உள்ள பேசிக் கமெண்ட்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ண வேண்டியதான். நீங்கள் வந்து அந்த ஓப்பன் பண்ணி ப்ராஜெக்ட் எல்லாம் அப்டேட் பண்ணணும், கோடிங் அப்டேட் பண்ணணுன்னா நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடு எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் சப்போஸ் வந்து நீங்கள் .NETல இல்லை, நீங்கள் காமனாக வந்து ஆங்குலர் மட்டும் தான் நான் ஃப்ரண்ட் எண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடு நீங்கள் இருக்குது, நீங்கள் அது வேணாலும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்களுக்கு லோடிங் ஜிபி நிறைய எடுக்காது. ஓகேங்களா, அதோட செட்டப் வந்து ஃபைல், இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடு வந்துட்டு ஜஸ்ட் வந்து 100 MB அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் விஷுவல் ஸ்டுடியோ பேக்கேஜே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னா உங்களுக்கு 2 GB 3 GB அது உங்களுக்கு நிறைய காம்பனன்ட்ஸை கொண்டு வரும். இதெல்லாம் சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஆங்குலரை ஸ்டார்ட் பண்ணி 1 by 1 நம்ம மூவ் பண்ணுவோம். தேங்க்ஸ்.